நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பரிகாரமும் பலன்களும் என்ற இந்த புத்தம் புதிய பகுதியிலே முற்றிலும் வித்தியாசமான கோணத்திலே நாளொன்றுக்கு 2 நபர்கள் கேட்கின்ற முக்கியமான கேள்விகளுக்கு பதில்கள், பரிகாரங்கள், மேலும் அன்றைய தினத்துக்குரிய ஜோதிட தொகுப்பு. ஒருவர் பிறந்ததில் இருந்து இறக்கும் வரை எப்பொழுது பார்த்தாலும் போராட்டம், கஷ்டம், நஷ்டம், எது தொட்டாலும் துலங்காத தன்மை, ஜான் ஏறினால் முழம் சறுக்குகின்ற அளவிற்கு அவர்களுக்கு வறுமை அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். செழுமை என்பது நமது வாழ்க்கையிலே இருக்காதா? நமது வாழ்க்கை ஏன் வறண்ட பாலைவனம் போல இருக்கிறது? இதில் பாலைவன சோலையினா நமக்கு காண்பிக்காதா என்று தெய்வத்திடம் வேண்டி அவர்கள் அந்த முயற்சியிலே தோல்வி வரும்போது அவர்களுக்கு மிகுந்த மனசோகம் உண்டாகும். அப்பொழுது நொந்து போன நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். வாழ்க்கையில் தெய்வங்கள் இல்லை, இந்த ஜோதிடம் என்பது பொய்யானது என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் பொழுது அவர்கள் இந்த பரிகார முயற்சியை கண்டிப்பாக செய்தால் அவர்கள் வெற்றி பெறலாம். அதாவது என்னவென்றால், ஒவ்வொரு ராகு காலத்திலும் முடிகின்ற அந்த சூழ்நிலையிலே 1/2 மணி நேரத்துக்கு முன்பு முடிகின்ற அந்த நேரம், உதாரணமாக ஒரு செவ்வாய்க்கிழமை 3:04 என்று ராகு காலம் வந்தால் 4 மணி அளவில், அதாவது 1/2 மணி நேரத்துக்கு முன்பு அமிர்த கடிகை என்று அந்த நேரத்தை சொல்வார்கள். அப்பொழுது துர்காவை நெய்விளக்கு ஏற்றி மிகுந்த ஈடுபாடோடு நம்பிக்கையோடு அவர்கள் செய்து வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே தீராத கஷ்டங்கள் விலகி அவர்களுக்கு ஒரு ஒளி கிடைத்து அவர்கள் வாழ்க்கையிலே இன்பமான ஒரு சூழ்நிலைக்கு வருவார்கள் என்று தெய்வீக சாஸ்திரம் கூறுகிறது. அதை நீங்கள் முயற்சி செய்து பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து, இப்பொழுது கேள்வியோடு காத்து கொண்டிருக்கின்ற அந்த நபர், அவருடைய கேள்வி, அதற்கான பதில், பரிகாரங்களை இப்போது பார்க்கலாமா? ஹலோ ஹலோ. வணக்கம்மா. ஹலோ, வணக்கம் சார். நான் என் தம்பிக்கு கேட்கணும். ஓகே ஓகே. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? முதல்ல நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோம். ஈரோட்ல இருந்து பேசுறீங்க. உங்க தம்பி பேரு என்ன? யோகேஷ் குமார். யோகேஷ் குமாருடைய அந்த பிறந்த தேதி சொல்லுங்க. 17/1/1997. ஓகே. பிறந்த நேரம் சொல்லுங்க. காலையில 11:15. 11:15. பிறந்த இடம் சொல்லுங்க. ஈரோடு. ஆமா. அவருடைய பிறந்த தினம் வெள்ளிக்கிழமையா? ஆமாங்க. இப்ப அவருடைய லக்னம், ராசி, நட்சத்திரம், தசை சொல்றேன், கரெக்டா இருக்குதான் பாருங்க. அவருடைய ராசி மேஷ ராசியா? நட்சத்திரம் பரணியா? மீன லக்னமா? இப்ப ஓடிக்கொண்டிருக்கின்ற தசை சொல்றேன், அது கரெக்டா இருக்குதான் பாருங்க. இப்ப ஓடி இருக்கிற தசை சந்திர தசை. இந்த சந்திர தசை 2012 இருந்து ஆரம்பிச்சு 2022 ஏறத்தாழ 10 வருட காலம் இந்த சந்திர தசை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவருக்கு வருத்தமான ஒரு நேரம் தாமா. எது தொட்டாலும் தொடங்காத தன்மை. அது வேலையாக இருந்தாலும் சரி, திருமண முயற்சியாக இருந்தாலும் சரி, அல்லது படிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது பழக்கமாக இருந்தாலும் சரி, உறவு முறைகளா இருந்தாலும் சரி, பொருளாதார முறைகளா இருந்தாலும் சரி, இந்த நேரம் கொஞ்சம் இக்கட்டான நேரம். நீங்க உங்க கொஸ்டின் கேளு. தம்பிக்கு படிப்பு வேலையெல்லாம் எப்படி இருக்கும்? படிப்பு வேலையை பத்தி அவருக்கு தெரியணுமா, இல்ல படிப்பு வேலைக்கான பரிகாரம் வேண்டுமா? பரிகாரம் வேணுங்க. சரி, இப்ப நான் சொல்ற பரிகாரங்க மனசளவுல குறிச்சு வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் முதல்ல அந்த குலதெய்வ சாபம் இருக்கக்கூடாது. அதனால குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை. 2வது, பித்ரு தோஷங்கள் இருந்தால் அந்த பித்ரு தோஷங்களை நம்ம தீர்த்து வைக்கணும். 3வது, இவருக்கு இப்ப சந்திர தசை ஓடி இருக்கிறதால காலையில ஒரு 20 அல்லது 30 நிமிடம் சிவபாக்கிய சித்தரை நோக்கி தியானம் செய்ய வேண்டும். அதுக்குரிய மந்திரம் என்னன்னு கேட்டா, ஓம் ஸ்ரீ சிவபாக்கிய சித்தரே போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை சுமார் 20 அல்லது 30 நிமிடம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அம்மன், அம்பாள், சக்தி போன்ற கோயில்களில் அல்லது ஆலயங்களில் மாலை வேளைகளிலே நெய் விளக்கு ஏற்றி வர வேண்டும். ஒரு முறை திங்களூர் அல்லது திருப்பதி திங்கள் அன்று செல்ல வேண்டும். இதை மட்டும் அவர் செய்தான்னு சொன்னா அவருடைய வேலை வாய்ப்பு, படிப்பு, இது ரெண்டும் மகிழ்ச்சியா இருக்கும். ஓகேவா?
சரி. நன்றிம்மா, நன்றி. ஹலோ. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். நாங்க சேலத்துல இருந்து குமாரராஜா பேசுறேன் சார். குமாரராஜ் பேசுறீங்க. யாருக்கு குமாரராஜ் பார்க்கணும்? ஆமா சார், எனக்கு தான் சார். உங்களுக்கு தான். சரி, உங்களுடைய அந்த பிறந்த நேரம் சொல்லுங்க. 21/3/1975. 21/3/1975. பிறந்த நேரம் சொல்லுங்க. மதியம் சாயந்தரம் 5:15. சரி, பிறந்த இடம் சொல்லுங்க. பிறந்த இடம் சேலம். சரி, இப்ப நீங்க பிறந்த அந்த தினம் வந்து வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமை. ஓகே, இருங்க. இப்போ உங்களுடைய லக்னம், ராசி, நட்சத்திரம், தசை சொல்றேன். மிதுன ராசி நீங்க. சரிங்க சார். திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம். ஆமா. உங்களுடைய லக்னம் வந்து சிம்ம லக்னம். சார், அதான் சார் பிரச்சனையா இருக்கு. என்னோட ஜாதகம் வந்து நான் கையில எழுதுனதா சார் ஜாதகம் வச்சிருக்கேன். சரிம்மா. அது வந்து நாங்க இப்ப கம்ப்யூட்டர்ல கொடுத்தோம்னா சிம்ம லக்னம்னு வருது. சரிம்மா. அதுல இப்ப என்ன பிரச்சனைனா சிம்ம லக்னமா இல்ல மிதுன லக்னமா அப்படிங்கறது வேணும். கையில எழுதின ஜாதகத்துல வந்து மிதுன லக்னம். இப்போ பிரச்சனை வேற ஒண்ணும் இல்லம்மா, உங்க நேரம் தான் கரெக்டா இருக்கணும். உங்க நேரம் வந்து 5:15 உறுதியா? 5:15 தான் சார். அந்த கையில 100% வந்து உங்களுக்கு வந்து நாங்க வந்து 365 படி நாங்க இது பண்றோம், இயங்குறோம். அதாவது திருக்கணிதம் சொல்லுவாங்க. டிகிரி சுத்தமா பார்க்கும் பொழுது நீங்க இன்னொரு வாட்டி கன்ஃபியூஷனே ஆகணும். சரிங்க சார். நீங்க சிம்ம லக்னம் தான் வரும். நான் அதுக்காக தான் இப்ப போன் பண்ணது. ஆமா ஆமா ஆமா. மிதுன லக்னம் கண்டிப்பா வராது உங்களுக்கு, சிம்ம லக்னம் தான் வரும். ஓகேவா? ஓகே. ஆமா. இப்போ உங்களுக்கு வந்து ஓடிக்கொண்டு இருக்கின்ற அந்த தசை சொல்லிடுறேன். சரிங்க சார். இப்ப சனி தசை வந்து உங்களுக்கு ஓடி நிக்குது 1988 இருந்து. அப்படிங்களா சார்? ஆமா. சனி தசை தான் நடக்குது. குரு புத்தி இப்ப லாஸ்ட்ல முடியற வரைக்கும் இருக்குது. ஆமா. அது வந்து இப்ப முடியற தருவாய் தான் இருக்குது உங்களுக்கு. 2017 முடியுது. ஆமா சார். இப்போ இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏறத்தாழ உங்களுடைய கரெக்டான லக்னம், கரெக்டான ராசி தான். இனிமே நீங்க அடிக்கடிக்கு லக்னத்தையும் ராசியை மாத்திக்காதீங்க. சரிங்க சார். இல்ல ஒரு தடவை லோக்கல்ல ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்கும்போது அவங்க வந்து உன்னோட எந்த இடத்துல பார்த்தாலும் நம்ம கொடுக்குற இன்புட் தான் அவுட்புட். நல்லா கவனிச்சுங்க. அவங்க தான் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்க சிம்ம லக்னம் வருதுப்பா அப்படின்னாங்க. நீங்க எதுக்கு இன்னொரு தடவை கம்ப்யூட்டர் ஜாதகம் எடுத்துட்டு வாங்க, இது தப்பு அப்படின்னாங்க. நான் அதுக்காக தான் 2-3 தடவை இது பண்ணேன். இப்போ உங்களுக்கு லக்னம் வந்து சிம்ம லக்னம் தான், அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. ராசி வந்து உங்களுக்கு மிதுன ராசி, நட்சத்திரம் திருவாதிரை. சார், எனக்கு இன்னும் மேரேஜ் தான் இல்ல. அதுதான் முக்கியம். அதை விட்டுறீங்க பாருங்க, அதுதான் முக்கியம். இப்ப இந்த முக்கியமானதுக்கு நான் வந்து பரிகாரம் சொல்றேன், அதை மட்டும் மனசுல அளவு குறிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்பர் 1 நீங்க என்ன செய்யணும், உங்க குலதெய்வ வழிபாடு நிச்சயமா நீங்க என்ன செய்யணும். சார், நான் பௌர்ணமி போயிட்டு தான் இருக்கேன். எங்க ஊர்ல இருந்து ஒரு எங்க வீட்டுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்குது. ஆமா, அங்கதான் போயிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்க குலதெய்வ வழிபாட நல்ல பக்தியோட செய்யுங்க. சரிங்க சார். 2வது நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, பித்ரு தோஷங்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்யவும். அப்படிங்களா சார்? ஆமா. 3வது நீங்க என்ன செய்யணும், கபில சித்தர் ஒரு 20 நிமிடத்துல இருந்து 30 நிமிடம் அவரை நோக்கி தியானம் செய்ய வேண்டும். அதற்குரிய மந்திரம் நான் சொல்றேன். ஓம் ஸ்ரீ கபில சித்தரே போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு 20 அல்லது 30 நிமிடம் நீங்க தியானம் செய்துனே வாங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேய மூர்த்தியிடம், அதாவது ஆஞ்சநேயரிடம் நெய் தீபம் போட்டு வர வேண்டும். தொடர்ந்து போட்டு வாங்க. உங்களுக்கு வேலையா இருந்தாலும் சரி அல்லது மாலை திருமணமா இருந்தாலும் சரி, நிச்சயமாக நிறைவேறும். ஓகேவா? இதுவரையில் 2 வித்தியாசமான நபர்கள் அவர்கள் சொந்த ஜாதகத்திலே இருந்து கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்விகளுக்கு பதில்கள், பரிகாரங்கள் இவை அனைத்தும் நிச்சயமாக பார்க்கின்ற உங்களுக்கும் கேட்ட அவர்களுக்கும் பலன் உள்ளதாக இருப்பதால், பயன் உள்ளதாக இருப்பதால் இந்த நிகழ்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.